ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் அரிசி 2 வாட்டி கழுவி இருத்துட்டு 3வது வாட்டி உள்ள தண்ணி தாங்க இது கழனின்னு நாங்கள் சொல்லுவோம். இதை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது தண்ணி நல்லா சூடாகட்டும். அதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா சூடாயிடும். இதில் கட் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்துடலாங்க. இந்த அளவுக்கு கொதி வருது. இது நல்லா கொதிக்கட்டும். இதில் நீங்கள் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கீரை வெந்து வரட்டுங்க. வாய்ப்புண், வயிற்று புண்ணு இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமருந்துங்க. இது நம்ம இடத்துல விளைஞ்சது தான், சுத்தமானது, எந்த மருந்தும் இல்லாதது. இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போ சேர்த்துட்றேங்க. இது இப்படியே கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு இடி உரலில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து அதை தூள் பண்ணி எடுத்துப்போம். இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தூளானதும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அதே அளவு ஜீரகம் எடுத்து அதையும் நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே அம்மியில் அரைச்சி வச்சோம்னா அதுக்கு ஒரு தனி ருசி தாங்க. அதே மாதிரி இந்த இடிக்கல்லையும் இடித்து வச்சோம்னா அதுக்கு ஒரு தனி ருசி இருக்குது. இப்போ இதை நம்ம இந்த கழனி சாறில் சேர்த்துடலாம். இது சேர்த்து கீரை நல்லா வெந்து வரணும், அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு எந்த ஒரு பக்குவமும் கிடையாது. இதில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா அரைச்சி சேர்த்துக்கலாம். பாலாக புழிஞ்சு கூட விட்டுக்கலாம். அது ஆனால் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் பால் விடணும். இப்போ இதை ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய எண்ணெய் மிதக்கலாம் வேண்டாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு, உளுத்தம்பருப்பு வறுபட்டதும் அதில் 4 கிள்ளின மிளகாத்துண்டை சேர்த்துருங்க. இதை நல்லா வறுத்துட்டு நம்ம கழனி சாறில் சேர்த்துடலாம். இதை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இது அவ்வளோ ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு கழனி சாறுங்க. நம்மளோட எந்த பிரச்சனையையும் தீர்க்கக்கூடியது தான் இது. நமக்கு இப்போ வாய்ப்புண்ணெலாம் வந்துட்டுனா என்ன செய்வோம்? பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைலாம் வாங்கி சாப்பிடுவோம். அப்படிலாம் தேவையில்லைங்க. அல்சருக்கு எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் நம்ம இதை மட்டுமே வச்சு சாப்பிட்டோம்னாலே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இதை நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் எந்த மருந்தும் இல்லாமல் நம்ம இடத்துல விளைஞ்சது, அது எனக்கு தனி ஒரு சந்தோஷம். இதை நீங்கள் சாதத்தோட நல்லா தழும்ப பிசைஞ்சி நிறையா ஊற்றி பிசைஞ்சி சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நான் எலுமிச்சை ஊறுகாய் தொட்டுட்டு இதை தாங்க சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். இந்த கழனி சாறை நீங்களும் ஒரு தடவை வச்சு பாருங்கள். மணத்தக்காளி கீரை இருந்தால் விட்டுடாதீங்க. நீங்கள் ஒரு தடவை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.